ஜென் கதையில் அடுத்த கதை முடிச்சவுழ்த்தல். ஒரு நாள் புத்தர் காலை நேரத்தில் தம் சீடர்கள் முன் பேச வருகையில் கையில் ஒரு துணியுடன் வந்தார். சாதாரண கைக்குட்டையை விட சற்று பெரிதாக இருந்தது அது. வந்து மேடையில் அமர்ந்ததும் எதுவும் பேசாமல் அந்த துணியில் முடிச்சுகள் போட ஆரம்பித்தார். சீடர்கள் அவரது வழக்கத்திற்கு மாறான செயலை கண்டு மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். புத்தர் தலை நிமிராமல் முடிச்சுகள் போட்டு கொண்டிருந்தார். 5 முடிச்சுகள் போட்டதும் தலை நிமிர்ந்தார். பிறகு பேசினார். நான் 5 முடிச்சுகள் போட்டேன். இதை அவிழ்க்கப் போகிறேன். அவிழ்ப்பதற்கு முன் உங்களிடம் 2 கேள்விகள் கேட்கப் போகிறேன். முதல் கேள்வி, இந்த துணி முடிச்சுகள் விழுந்துள்ள துணி முன்பிருந்த துணிதானா? முடிச்சுகள் இல்லாததும் உள்ளதும் ஒன்றுதானா? ஆனந்தன் எழுந்தான். பெருமானே, ஒரு வகையில் எல்லாம் ஒன்றுதான். முன்பிருந்ததும் இப்போது இருப்பதும் ஒன்றுதான். முடிச்சுகள் மட்டுமே வேறுபாடு. ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது, அவ்வளவுதான். முன்பிருந்த துணி சுதந்திரமுடையது. முடிச்சுகள் விழுந்ததும் இதன் சுதந்திரம் போய்விட்டது. இப்போதுள்ள துணி அடிமைப்பட்டு கிடக்கிறது என்றான். ஆமாம் ஆனந்தா, நீ சொன்னது சரிதான். ஒரு வகையில் ஒரே துணிதான், மற்றொரு வகையில் வேறுபட்டுள்ளது. எல்லாரும் இயல்பில் கடவுள்கள்தாம். ஆனால் முடிச்சு போட்டுக்கொண்டு சிக்கலில் சிக்கி அடிமைப்பட்டு போய்விடுகிறார்கள். நாம் எல்லோரும் அடிப்படையில் புத்தர்களே, ஆனால் தனிமைப்பட்டு போய் தனித்தனி உலகங்களே சிருஷ்டித்து கொண்டு அதில் சிக்கி கொண்டு தனிமைப்பட்டு போய் விடுகிறார்கள். இந்த முடிச்சுகளைப் போல இதைத்தான் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்பினேன் என்றார். சில வினாடிகள் கழித்து மீண்டும் பேச ஆரம்பித்தார். பிக்குகளே, நான் அடுத்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போது இன்னொரு முக்கியமான சீடன் சாரிபுத்திரன் எழுந்து நின்றான். குருவே, அவற்றை அவிழ்க்க வேண்டுமானால் நான் அருகில் வர அனுமதிக்க வேண்டும். முடிச்சுகள் எவ்வாறு போடப்பட்டுள்ளன என்று அறியாதவரை அவற்றை அவிழ்க்கவும் வழியில்லை. முடிச்சு போட்டப்பட்டதுக்கான முறை அறிந்தால் அவிழ்ப்பது எளிது. நெருங்கி பார்த்து அறியாமல் எதுவும் செய்ய இயலாது. நினைவோடு செய்தால் முடிச்சுகள் எளிமையாக விழும். நினைவின்றி விழும் முடிச்சுகள் மிகவும் சிக்கலானவை. சில சமயம் அவிழ்க்கவே முடியாமல் போகலாம் என்றான். சாரிபுத்ரா, நீ சரியாக சொன்னாய். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் சிக்கல் என்றார் புத்தர். நம்முடைய சிக்கல்களுக்கு நாமே காரணம். நம்மை அறியாமல் விழிப்பு உணர்ச்சி இல்லாமல் நாம் போட்டுக்கொள்ளும் முடிச்சுகளில் சிக்கி சிக்கலை அவிழ்க்க முடியாமல் திணறுகிறோம் நாம்.